ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாமா ஆன்லைன்? Sure. மெத்தடோட டெஃபினிஷன்லாம் நோட் பண்ணணும். ஓகேவா? டைம் இருக்காது. ஜஸ்ட் என்னன்னா மவுஸ் கண்ட்ரோல் ஆக்ஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? ஒரு ஃபியூ மெத்தட். கிளிக்கு, ஓவர், டிபிஎல் கிளிக்கு, டிராக் அண்ட் ட்ராப், டிராக் டு, ரைட் கிளிக். அதே மாதிரி கீபோர்ட் ஆக்ஷன்ல கீபோர்ட் டாட் ப்ரெஸ்ன்னு மெத்தட் இருக்கு. ஓகேவா? என்ன மாதிரியான கீலாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னா கீபோர்ட்ல இருந்து என்டர், எஸ்கேப், பேக் ஸ்பேஸ், டெலீட், ஸ்பேஸ், டேப். கம்ப்யூட்டர்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா ஆன்லைன்? Yes, sir. ஓகேங்க. ஸோ லைக் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்ஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா ஸோ மவுஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷனையும் கீபோர்ட் ரிலேட்டட் ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஆக்ஷன்ஸ் கிளாஸ் இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக மவுஸ் யூஸ் பண்ணி எதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்? Click. சொல்லுங்க. மவுஸ் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். Scroll. Click. ஸ்க்ரோல் அப் பண்ணுவோம், கரெக்டா? ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவோம், ரைட் கிளிக்கு, கரெக்டா? தென் டபுள் கிளிக் பண்ணுவோம். வேற Back பண்ணுவோம். டிராக் அண்ட் ட்ராப், மவுஸ் ஓவர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது எல்லாத்துக்குமே என்ன இருக்காங்கன்னா ஆக்ஷன்ஸ்ல மெத்தட் இருக்காங்க. அதே மாதிரி கீபோர்ட் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ கீபோர்ட்ல வந்து என்னென்ன கீலாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னா மாடிஃபை கீன்னு சொல்றாங்க. எதெல்லாம் மாடிஃபை கீன்னு தெரியுமா? மாடிஃபை கீ எதெல்லாம் தெரியுமா? எதெல்லாம் மாடிஃபை கீனா நம்ம கீபோர்ட்ல இருக்கக்கூடிய ஆல்ட், ஷிஃப்ட், டேப், ஃபங்க்ஷன், ஓகேவா, டெலீட், ஸ்பேஸ் இதெல்லாமே என்ன அப்படின்னா மாடிஃபை கீ.
ஸோ இது எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு 4 பட்டன் இருக்கும் இல்லையா, அப் ஏரோ டவுன் ஏரோ. ஸோ அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியும். நம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் கீ இந்த மாதிரி கீபோர்டில் இருக்க எல்லா கீஸையும் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன இருக்காங்க அப்படின்னா கீபோர்ட் டாட் ப்ரெஸ்ஸுங்கிற மெத்தட் இருக்காங்க. கீபோர்ட் டாட் ப்ரெஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த கீயை ப்ரெஸ் பண்ண போறீங்களா, இப்போ என்டர் அப்படின்னா வித்தின் சிங்கிள் கோட்ஸில் என்டர்னு கொடுக்கணும் ப்ரெஸ்ஸில். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டு எதை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா கீபோர்ட் டாட் ப்ரெஸ்ன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள டேப்னு கொடுக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆன்லைன் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும்னு புரியுதா? கீபோர்டில் மல்டிபிள் கீ இருக்காங்களா, உங்களுக்கு எந்த கீ வேணுமோ அந்த கீயை டைரக்டா நீங்க ப்ரெஸ் பண்ண சிங்கிள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். ஓகேவா? இது கீபோர்ட் ஆக்ஷனுக்கு. ஆனா மவுஸ் ஆப்ரேஷன் அப்படி கிடையாது. மவுஸ் ஆப்ரேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு மெத்தட் இருக்காங்க. ஸோ என்னென்ன மெத்தட் இருக்காங்க பாருங்க. இப்போ நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும், மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுறதுக்கு இந்த கிளிக்னே மெத்தட் இருக்காங்க. ஓகேவா? கிளிக் மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஓவருங்கிற மெத்தட் இருக்காங்க. நம்ம ஓவருங்கிற மெத்தட் எதுக்காக அப்படின்னா தென் மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம மவுஸ் ஓவர் பண்ணுவோம் தெரியுமா? ஜஸ்ட் நான் கிளிக்லாம் பண்ண தேவையில்லை. நான் ஜஸ்ட் கர்சர் அது மேலே லொக்கேட் பண்ணாலே போதும், எனக்கு அது வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சினாரியோவில் நீங்கள் ஓவர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது வந்து டிபிஎல் கிளிக். ஓகேவா? டபுள் கிளிக்கு. டிபிஎல் கிளிக்குங்கிறது டபுள் கிளிக் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப், ட்ராக் டு டேரெக்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ராக் டுங்கிற மெத்தட், ரைட் கிளிக் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக்குங்கிற மெத்தட் இருக்காங்க. கிளியரா? 1 by 1 பார்க்கலாமா? ஆன்லைன் ப்ளே பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? வெப்சைட் விசிபிள் ஆகுதா எவ்ரிவன்? எஸ் மேம், விசிபிள் ஆகுது. இப்போ பாருங்க, நான் ஹோம்ல போயிட்டு கர்சர் ப்ளேஸ் பண்றேன். ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதா? ஹைலைட் ஆகுது மேம்.
எங்க ஹைலைட் ஆகுது? Home. எதுவும் ஆகல. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, லிசன் பண்ணுங்க, ஸ்கிரீன் பாருங்க. சர்டிபிகேஷன்ல கர்சர் லொகேட் பண்றேன். ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதா? ஆம். கோர்சஸ்ல கர்சர் லொகேட் பண்றேன். சேஞ்ச் ஆகுதா? Drop down. என்ன வருது எனக்கு? கீழே ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுதா? ஆன்லைன் கோர்சஸ்ல பிளேஸ் பண்றப்போ ஆப்ஷன் ஷோ ஆகும். மாஸ்டர் ப்ரோக்ராமும் அதே தான். கான்டாக்ட் டெக்ஸ்ட், ஹாஸ்டல், ஜாப் வேகன்சி, ஹோம், சர்டிபிகேஷன் இதெல்லாம் கிளிக்கபிள் ஃபார்மேட்ல இருக்கு. எதுவுமே ஹைலைட் ஆகல. இது வந்து மவுஸ் ஓவர் பண்ண முடியாது. ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ், மாஸ்டர் ப்ரோக்ராம் இதுக்கு தான் மவுஸ் ஓவர் பண்ண முடியும். புரியுதா எவ்ரிவன்? ஸ்வேதா, ராஜேஷ், இளங்கோவன், பவின். Yes, ma'am. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நான் மவுஸ் ஓவர் பண்ற பாருங்க. நான் எதுக்கு மவுஸ் ஓவர் பண்ண போறேன்னா கோர்சஸ்க்கு மவுஸ் ஓவர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் URL லான்ச் பண்றேன். எலமெண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? வெப் எலமெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஸோ ஆன்லைன் எக்ஸ்பாத் பார்த்துட்டோம், லொக்கேட்டார் பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் தான் எனக்கு எக்ஸ்பாத் எப்படி எடுக்கணும்னு சொல்லணும். குயிக்காக சொல்லுங்க, டிலே பண்ணாதீங்க. இப்போ கோர்சஸ்க்கு நான் எக்ஸ்பாத் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? Control+I. Ctrl+Shift+I. அடுத்து நீங்க கோர்சஸ்ல வச்சும் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்னா அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு கோர்சஸ் வச்சு கிளிக் பண்ணலாம். இங்க என்ன இருக்கு பாருங்க. டேக் நேம் என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? ஆட்ரிபியூட் நேம் என்ன இருக்கு? வேற ஏதாச்சும் ஆட்ரிபியூட் இருக்கா ஹெச் ரெஃபரன்ஸ் இல்லாம? வேற எதுவுமே இல்லை. கரெக்டா? ஒண்ணு ஹெச் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்க என்ன இருக்கு? கோர்சஸ்ன்னு இருக்கு. கோர்சஸ்க்கு ஏதாச்சும் ஆட்ரிபியூட் இருக்கா? இல்ல. இதை என்ன சொல்லுவோம்னா டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா டூ டேகுக்கு இன்பிட்வீன்ல இருப்பாங்க. டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆட்ரிபியூட் நேம் எதுவுமே இருக்காது. அதுதான் டெக்ஸ்ட். புரியுதா? ஆட்ரிபியூட் நேம் எதுவும் இருக்காது. பிளாக் கலர்ல இருப்பாங்க. இந்த மாதிரி டூ டேகுக்கு இன்பிட்வீன்ல இருக்கும். இதுதான் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லொகேட்டர் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்டோட சின்டாக்ஸ் ரைட் பண்றேன். லிசன் பண்ணுங்க. டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் டெக்ஸ்ட் அட்டு வராது. டெக்ஸ்ட் ஆஃப் ஈக்குவல் டு வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல நீங்க கொடுத்துருக்க கம்ப்ளீட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் எடுத்தாலும் ஈஸியா லொகேட் பண்ண முடியும். புரியுதா? ஹெச் ரெஃபரன்ஸும் எடுக்கலாம், டெக்ஸ்டும் எடுக்கலாம். டெக்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? டூ டேகுக்கு இன்பிட்வீன்ல இருப்பாங்க. எந்த ஒரு ஆட்ரிபியூட் நேமுமே இருக்காது டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலமெண்ட் வந்து ஃபெச் பண்ண முடியும். கிளியரா? ஸோ நான் அந்த இடத்துல டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்றேன். நீங்க ஹெச் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. நான் டெக்ஸ்ட் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். இங்க எப்படி எழுதுவீங்க ஸ்கிரிப்ட்? Right page start. ஆக்ஷன்ஸ். இங்க உள்ள என்ன ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Await page start. As usual. Await. ஒரே ஒரு நிமிஷம். சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு. Await page start locator open and close.
16 டபுள் கோட்ஸ்குள்ள உங்களுடைய லொகேட்டர். ஓகேவா? கொடுத்துட்டீங்களா? இதை நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவேன். எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? முன்னாடி மோஸ்ட்லி நீங்கள் லெட் வேரியபிள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை கான்ஸ்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கோர்சஸ். இப்போ இதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மவுஸ் ஓவர் பண்ண போறேன். ஓகேவா? மவுஸ் ஓவர் பண்றதுக்கு என்ன மெத்தட் இருக்காங்க? ஓவருங்கிற மெத்தட் இருக்காங்க. லிசன் பண்ணுங்க எப்படி கொடுக்குறேன்னு. அவைட் ஓவருங்கிற மெத்தடும் என்னுடைய பிளேலிஸ்ட்ல தான் இருக்காங்க. கரெக்டா? அவைட் நான் எது ஓவர் பண்ண போறேன்? கோர்சஸ்க்கு ஓவர் பண்ண போறேன். இப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னா கோர்சஸ் டாட் மெத்தட் நேம் என்ன? ஓவர். ஓகேவா? மெத்தட்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் வரணும். அவ்வளவுதான். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எனக்கு கிரீன்ஸ் டெக்னாலஜி URL லான்ச் ஆகும். லான்ச் ஆகிட்டு கோர்சஸ்ல போயிட்டு கர்சர் வந்து கிரியேட் ஆகும். கிளியரா? Yes, ma'am. எவ்ரிஒன் கிளியரா? கிளியர் மேம். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்லைன்ல இது மியூட்ல இருக்காதீங்க. அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியும். புரியலன்னா திரும்ப சொல்லவும் முடியும். ஸோ எப்போவும் அந்த 2 பேர் மட்டும் தான் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்றாங்க. கமெண்ட் சொல்லுங்க. என்ன கொடுப்பீங்க? NPX playwright டெஸ்ட். நான் ஃபைல் நேம் மாத்தல. ஸோ லொக்கேட்டா spec.js space hyphen project equal to பாத்தீங்களா பேஜ? வெயிட் ஃபார் டைம் அவுட் கொடுக்கவா? வெயிட் ஃபார் டைம் அவுட் எதுக்காக? வெயிட் பண்ணு. வெப் பேஜ் எனக்கு டெம்பரரியா ஹோல்ட் பண்றதுக்கு. கரெக்டா? வெயிட் ஃபார் செலக்டார் நிறைய இருக்கு. வெயிட் ஃபார் செலக்டாரும் கொடுக்கலாம். வெயிட் ஃபார் டைம் அவுட் இதுல என்ன கொடுக்கணும்? மில்லி செகண்ட்ல கொடுக்கணும். மில்லி செகண்ட்ல கொடுத்தா செகண்ட்ஸ்ல வெயிட் பண்ணும். 3000 மில்லி செகண்ட்னா 3 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நான் அடிஷனலா இன்னொரு ஒரு ஆப்ஷன்ஸும் பண்ணிக்கிறேன். இப்போ கோர்சஸ் கர்சர் லொகேட் பண்ணமா? இப்போ கோர்சஸ்ல இருந்து அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேற எதுக்கு பண்ணலாம்? ஒரு செகண்ட் ஆரக்கிள் எடுத்து பாருங்க. ஏன் ஆரக்கிளுக்கு பண்றேன் நான் சொல்றேன். ஏன்னா இதுல ஆப்ஷன் ஷோ ஆகும். மற்ற இதுல ஆப்ஷன்ஸ் இல்லை. ஜஸ்ட் செலினியம்ல கர்சர் லொகேட் மட்டும் தான் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஆரக்கிளுக்கு நான் என்ன பண்றேன்? எக்ஸ் பார்த்து எடுக்கிறேன். எப்படி எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஆரக்கிள்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஹைட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. கோர்சஸ்ல கர்சர் லொகேட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஆரக்கிள்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட். பேக் பண்ணிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம். அது ஹோம் பேஜ் கிடையாது. சிஸ்டமே ஸ்லோவா இருக்கு. ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட். ஒரு நிமிஷம். நான் எக்ஸ் பார்த்து இருக்கிறப்ப அது கிளிக் ஆகிடுது. வெயிட் பண்ணுங்க. என்ன டேக் நேம் இருக்கு? நெக்ஸ்ட் ஃபைல் நேம் போட்டு
சரி நான் செலினியம் எடுக்கிறேன். ஸோ உங்க என்ன டேக் நேம் இருக்கு? ஸ்பேன் வேற ஏதாச்சும் ஆட்ரிபியூட் இருக்கா? எது இல்லை. உங்களுடைய ஆரக்கல் ட்ரைனிங் இருக்கு பாருங்க. ஸோ ஆரக்கல் ட்ரைனிங்க்கு என்ன டேக் நேம் இருக்கு? ஆன்லைன் கீழே பாருங்க, தெரியுதா? ஸ்பேன் ஸ்பேன். ஆட்ரிபியூட் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. இல்ல, ஒன்லி என்ன மட்டும் தான் இருக்கு, டெக்ஸ்ட். இந்த மாதிரி சினாரியோல நம்ம எதை மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்? டெக்ஸ்ட் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். டெக்ஸ்டோட எக்ஸ்பாத் சின்டாக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். டெக்ஸ்டோடைய எக்ஸ்பாத் சின்டாக்ஸ் // text of text of open quotes equal to single quotes plus text. ஆரக்கல் ட்ரைனிங். எழுதுறேன் பாருங்க. let oracle equal to await dot page dot locate dot open and close within double quotes. அடுத்து என்ன பண்ணணும்? oracle dot over. கிளியரா? இடத்துல அவைட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, வெயிட் ஃபார் டைம் அவுட் எடுத்து லாஸ்ட்ல கொடுத்துக்கலாம். கிளியரா? ஆன்லைன் இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகணும்? கோர்சஸில் போயிட்டு க்ளோசர் லொக்கேட் ஆகணும். அடுத்து ஆரக்கல் ட்ரைனிங்கில் போயிட்டு லொக்கேட் ஆகணும். ஓகேவா? ரன் பண்ணுறேன் பாருங்க. கிளியரா? தெரியுதா? ஆன்லைன் பேஜ் பார்த்தீங்களா எவ்ரி ஒன்? பார்க்கலாம். கிளியரா? இது ஓவர் மெத்தட் கிளியரா? clear. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எவ்ரி ஒன் கிளியரா? Clear. ஓகே, இதை நான் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து டிராக் அண்ட் ட்ராப் சொல்லி தரேன்.
நிமிஷம் வெப்சைட் மட்டும் எடுத்துக்கோங்க, வெயிட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுதா ஆன்லைன்? எஸ் மேம். ஓகே, இப்போ இந்த பேஜ் பாருங்க, லிசன் பண்ணுங்க. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த -5000 என்னால் செலக்ட் பண்ண முடியாது. அடுத்து 5000 இருக்கா, இதை ட்ராக் பண்ணிட்டு வந்து கீழே எனக்கு 2 பாக்ஸ் ஹைலைட் ஆகுதா, டெபிட் சைடில் ஒன்று ஹைலைட் ஆகும், கிரெடிட் சைடில் ஒன்று ஹைலைட் ஆகும். ஏதாச்சும் ஒன்றில் வந்து ட்ராப் பண்ணணும். இதை ட்ராக் பண்ணி இங்கே வந்து ட்ராப் பண்ணணும். அதே மாதிரி இந்த 5000 அதே மாதிரி பேங்க் எடுத்துகிட்டு வந்து அக்கௌண்ட்டில் தான் ட்ராப் பண்ண முடியாது. ஹைலைட் ஆகுது பாருங்க, நான் செலக்ட் பண்ணுறப்போ அது ஹைலைட் ஆகும். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இங்கே வந்து ட்ராப் பண்ணணும். சேல்ஸ் எடுத்துகிட்டு வந்து அக்கௌண்ட்டில். இதான் ட்ராக் அண்ட் ட்ராப். கிளியரா? ஸோ இந்த மாதிரியான சினாரியோவில் நான் வெப் எலமெண்ட் ஃபைன் பண்ணுறப்போ 2 இதுக்கு ஃபைன் பண்ணணும். என்ன அப்படின்னா, இது என்னுடைய சோர்ஸு 5000க்கும் வெப் எலமெண்ட் ஃபைன் பண்ணணும். அதை நான் எங்கே எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறேன், அமௌண்ட் சைடில் இருக்க இந்த இதில். ஓகேவா? அப்போ இந்த ஸ்பேஸுக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வெப் எலமெண்ட் ஃபைன் பண்ணணும். சோர்ஸுக்கும் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், டெசிக்னேஷனுக்கும் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியரா? எஸ் மேம். எஸ் மேம். ஸோ 2 ஃபீல்டுக்கு நான் ஃபில் பண்ணுறேன், ரிமைனிங் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? மொத்தம் டோட்டலாக 4 இருக்குது. மாற்றிக்கலாம். இது வந்து சோர்ஸுக்கு S1 நேம் கொடுத்துக்கிறேன். லொக்கேட்டார் மாறும். ரெண்டு லொக்கேட்டார் நம்ம ஃபைன் பண்ணணும். எதுக்கு ஃபைன் பண்ணணும்? சோர்ஸ்க்கு ஒன்று, டெசிக்னேஷனுக்கு ஒன்று. ஓகேவா? சரி, நான் S1 D1 கொடுக்குறேன், நீங்களும் அதே கொடுக்கணும்னு கிடையாது. ஓகே, வேரியபிளையும் மாற்றிக்கூட கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணணும். லிசன் பண்ணுறீங்களா எவ்ரி ஒன்? எஸ் மேம். எஸ் மேம். இப்போ நான் என்ன பண்ணணும், 5000 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த 5000 நான் எடுக்கிறேன். ஓகேவா? 2 5000 நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, என்ன டேக் நேம் இருக்கு? ஏங்கிற டேக் நேம் இருக்கு. ஓகேவா? ஆட்ரிபியூட் என்ன இருக்கு? கிளாஸ். கிளாஸ் ஸ்டைல் இருக்கு. கரெக்டா? நான் கிளாஸ் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுங்க. டபுள் ஸ்லாஷ் ஏ டேக் நேம் ஏ ஓபன் ஸ்கொயர் பிராக்கெட் அட் கிளாஸ் ஈக்குவல் டு வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ள பட்டன் ஆரஞ்சு. ஓகேவா? மேட்சஸ் என்ன காமிக்குது? 1 of 8. 1 of 8. இப்போ என்ன பண்ணணும்? 1 of 8 நான் கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு எதோட இண்டெக்ஸ் தேவை? 1 of 8னா 8 டூப்ளிகேட்ஸ் இருக்கு. எனக்கு எதோட இண்டெக்ஸ் தேவை? இந்த 5000ஓட இண்டெக்ஸ் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? அப் ஏரோ இல்லைன்னா டவுன் ஏரோ கிளிக் பண்ணுங்க. ஸோ என்ன இண்டெக்ஸ் நம்பர் வரப்போ எனக்கு 5000 ஹைலைட் ஆகுதுன்னு பார்க்கணும். சொல்லி கொடுத்தேன் நான். இது டூப்ளிகேட் இருந்தால் இப்படி தான் வேலிடேட் பண்ண முடியும். ஓகேவா? நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு 5000ஓட இண்டெக்ஸ் எதுன்னு கரெக்டாக சொல்லுங்க. 6 4 எடுத்துக்கலாம்.
அப்படி இல்லைன்னா 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 என்ன வருது? 5000 வருது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் 2. மேட்சஸ் எனக்கு என்ன காமிக்குது? 1 of 1. இதை மட்டும் கொடுத்தா என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அங்க என்ன இருக்கு? சோர்ஸ் ஒன்று இருக்கு, டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கு. கரெக்டா? டெஸ்டினேஷனுக்கும் அடுத்து நான் என்ன பண்ணணும்? லொக்கேட்டர் ஃபைண்ட் பண்ணணும். அடுத்து நான் எதுக்கு பண்ணணும்? இதை எடுத்து வந்து எங்க டிராப் பண்ண போறேன்? டெபிட் சைட்ல இருக்க அமௌண்ட்ல. அப்போ கரெக்டா இந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வெப் எலமெண்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. டேப்ல என்ன இருக்கு? இல்லை. எல்லை. இங்கேயுமே கிளாஸ் எடுத்துக்கலாமா? டபுள் ஸ்லாஷ் எல்லை ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் அட் கிளாஸ் ஈக்குவல் டு இங்க சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அங்க நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்தனால இங்க சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். மேட்சஸ் என்ன வருது? என்ன பண்ணணும்? கிளிக் பண்ணணும். எனக்கு இண்டெக்ஸ் நீங்க தான் சொல்லணும். 4 இல்ல 4 இல்ல 2 2 மேம் 2 1 of 1 வருது. கொடுத்துக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு ஐடியா இருக்கா? அவை பேஜ் டாட் drag and drop S1 சாரிங்க bracket 1. ஓகேவா? S1 எடுத்துட்டு வந்து நான் எங்க டிராப் பண்ணணும்? D1 ல டிராப் பண்ணணும். வெயிட் ஃபார் டைம் கொடுக்குறேன். இதை வெப்சைட் மாத்திட்டோம்னா ஓகே. ஏன் drag and drop பண்ணணும்? பேஜ் டாட் பண்ணிட்டேன். ஓகேவா? S1 தானே நம்ம இது பண்ண போறோம். S1 எடுத்துட்டு போயிட்டு drag to D1 கொடுங்க. spec.js space -hyphen கோபமாக தெரியுதா? எஸ் மேம். எவ்ரிஒன் கிளியரா? அடுத்து இன்னொன்று மட்டும் பண்றேன். 2 புக் ஃபீல்டுக்கு நான் பண்றேன். ரிமைனிங் கொடுத்து நீங்க பண்ணுங்க. ஆன்லைன் கிளியரா? எஸ் மேம்.
Yes, ma'am. ஓகே. இண்டெக்ஸ் மாறும், அதனால நான் சொல்லித் தரேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சேல்ஸ் எடுத்துட்டு வந்து அக்கௌண்ட்ல ட்ரா பண்ண போறேன். ஓகேவா? அப்போ சேல்ஸோடைய டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேல்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். சேல்ஸ்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணு. சேல்ஸ் சோர்ஸ் கொடுக்குறேன். என்ன டேக் நேம் இருக்கு? ஏ இருக்கு. மெயின் கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? லிசன் பண்ணுங்க. அப்ளை பண்றேன். டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் அட் கிளாஸ் ஈக்குவல் டு வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ள பட்டன் ஆரஞ்சு. மேட்சஸ் என்ன காமிக்குது? மேட்சஸ் என்ன காமிக்குது? 1 of 8. எனக்கு சேல்ஸ் உடையது இண்டெக்ஸ் வேணும். ஸோ நீங்க தான் சொல்லணும் சேல்ஸ்க்கு என்ன இண்டெக்ஸ் வருதுன்னு. இண்டெக்ஸ் என்ன வருது சேல்ஸுக்கு? 6 கொடுக்கணும். பண்ணிட்டு ஆல்ரெடி ஓகே நான் காப்பி பண்ணி வச்சிருந்தேன் மேலேருந்து. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு இதை கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ சேல்ஸ் எடுத்துட்டு வந்து எங்க நான் ட்ரா பண்ணணும்? அக்கௌண்ட்ல ட்ரா பண்ணணும். இப்போ அக்கௌண்ட்டுக்கு எக்ஸ் பார்த்துடுங்க. என்ன இருக்குங்க? கிளாஸ் இருக்கு. கரெக்டா? கிளாஸ் தான் நம்ம எடுக்க போறோம். டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் எல்ஐ ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் அப் டு கிளாஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஹோல்டர். மேட்சஸ் என்ன காமிக்குது? 4. நான் கிளிக் பண்ணலாமா? இண்டெக்ஸ் என்ன வருது? 3 of 4. 3. அப்ப இண்டெக்ஸ் என்ன வரும்? 3. 3 1 of 4 வருமா? 3. ஆனா இந்த இடத்துல நான் 3 கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஏன்னு சொல்றேன். இங்க நான் முன்னாடி எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால இதோட இண்டெக்ஸ் என்ன வருது? 3 வருது. ஓகேவா? லிசன் பண்ணுங்க. இதோட இண்டெக்ஸ் வந்து 3 வருது. இதே நான் 3 கொடுக்கலன்னா எனக்கு டோட்டல் மேட்சஸ் என்ன காமிக்குது? 1 of 4. ஏன்னா இது என்டையருக்கு காமிக்குது. பட் என்னோட ப்ரோக்ராம்ல நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன்? ஆல்ரெடி ஒரு ஃபீல்டை வந்து ஃபில் பண்ணிட்டேன். கரெக்டா? கரெக்ட் தானே? Yes, ma'am. ஆல்ரெடி நான் 5000 வந்து அக்கௌண்ட்ல வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ மேட்சஸ் என்ன காமிக்குது? 1 of 4 காமிக்குதா? இந்த 5000 அங்க ட்ரா பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க, 3 தான் வரும் மேட்சஸ். தெரியுதா? டோட்டலா என்ன காமிக்குது? 3. 3. அப்போ இந்த பாருங்க, அக்கௌண்ட்டுக்கு இண்டெக்ஸ் வந்து 1ன்னு எடுக்கும். அமௌண்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். இந்த அக்கௌண்ட்டோட இண்டெக்ஸ் என்ன எடுத்துக்கணும்? 2 தான் எடுத்துக்கும். இன்கேஸ் இந்த 5000 நீங்க ட்ரா பண்ணல அப்படின்னா இதுக்கு இண்டெக்ஸ் என்ன தான் வரும்? 3 தான் வரும். இப்போ இங்க ட்ரா பண்ணதுனால இதனோட இண்டெக்ஸ் என்ன எடுத்துக்கணும்னா 2 தான் எடுத்துக்கும். அப்ப அங்க நான் என்ன கொடுக்கணும்னா 2 தான் கொடுக்கணும். 2 கொடுத்தாதான் எனக்கு ஒர்க் ஆகும். கிளியரா? இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த அமௌண்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா இதுக்கு இண்டெக்ஸ் என்ன காமிக்கும்? அப்பவும் 2 தான் வரும். ஏன் அப்படின்னா இது ரெண்டும் ஃபில் ஆயிருக்கும். இது ரெண்டும் ஃபில் ஆயிருக்கும். ஓகேவா? அங்க பாருங்க, இது ரெண்டும் ஃபில் ஆயிடுச்சுன்னா இதுக்கு இண்டெக்ஸ் 1னும் இதுக்கு 2னும் காமிக்கும். புரியுதா எப்படி இண்டெக்ஸ் டைனமிக்கா சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு? Yes, ma'am. இப்படிதான் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நீங்க யோசிப்பீங்க, எதுக்கும் அதே எக்ஸ் பார்த்து இண்டெக்ஸ் 2 தான், இதுக்கும் அதே எக்ஸ் பார்த்து இண்டெக்ஸ் 2 தான். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, இதை நான் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போறேன். அப்போ வெப்பேஜ் வந்து லோட் ஆகி வெயிட் பண்ணி சேஞ்ச் ஆகும். அதனால எனக்கு அந்த மாதிரி வரும். நீங்க இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணாம ஒரே டைம்ல எழுதுறீங்கன்னா வரிசையா இண்டெக்ஸ் கொடுத்து பண்ணலாம். தெரியுதா ஸ்கிரீனு? பாத்தீங்களா? Yes, ma'am. Yes, sir.
ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன், ஷேர் பண்ணுறேன். தெரியுதா? சேல்ஸும் போய் ட்ராப் ஆயிருக்கு, அக்கௌண்ட்ல அமௌண்ட்ல போயிட்டு 5000 ட்ராப் ஆயிருக்கு. தெரியுதா? ஆன்லைன் எஸ் ஓகேவா? அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, டாஸ்க் தான். டெபிட் சைடில் இருக்க அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் சைடில் இருக்க அமௌண்ட்டுக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா எவ்ரி ஒன்? ஓகே மேம். ரிமைனிங் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அதில் எல்லா மெத்தடுமே சேம் இந்த மாதிரி தான் கால் பண்ணணும். ரிமைனிங் ஒரு சில மெத்தட் நோட்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வரப்போ யார் ப்ரீவியஸ் கிளாஸ் டாஸ்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க? எனக்கு பெருசாக எல்லாருமே அனுப்புகிற மாதிரி தரலையே. 1 or 2 மெம்பர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஓகே யார் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை? மேம். நான் கம்ப்ளீட் பண்ணல மேம். இன்னைக்கு போட்டுறேன், கம்ப்ளீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். நாளைக்கு வரப்போ எனக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா புரியாது. நம்ம ஓகே. அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் பார்ப்போம். ஸோ எதுவுமே புரியாது, கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்க ரிமைனிங் மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். நோட்ஸில் நான் கொடுத்த மாதிரி ரிமைனிங் மெத்தட்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லா மெத்தடுமே சேம் இதே சினாரியோ தான். நீங்கள் எந்த வெப்சைட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அமேசான்லாம் எடுத்துக்கோங்க. அமேசான்லாம் நிறைய பண்ண முடியும். அமேசான்ஸ் பண்ண முடியும். ட்ராக் டு டிபிஎல் கிளிக்லாம் பண்ண முடியும். டிபிஎல் கிளிக்னா டபுள் கிளிக், ரைட் கிளிக் பண்ண ரைட் கிளிக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இது ஒன்று சொல்லிடுறேன், கீபோர்ட் ப்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்டர் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன் அப்படின்னா கீபோர்ட் டாட் ப்ரெஸ் அவைட் கொடுத்து கீபோர்ட் டாட் ப்ரெஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து லொக்கேட்டார் கொடுக்கணும். எந்த லொக்கேட்டாரோ அந்த லொக்கேட்டார். ஓகேவா? சம்திங் லொக்கேட்டார் கொடுத்துட்டு கமா வித்தின் சிங்கிள் கோட்ஸில் இப்போ என்டர் பட்டன் அப்படின்னா என்டர், அந்த மாதிரி தான் கொடுக்கணும். கிளியரா? கிளியராங்க? இது மாதிரி தான் ட்ரை பண்ணணும் கீபோர்ட் ஆக்ஷனுக்கு. ஓகே, ட்ரை பண்ணுங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகேங்க, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.